டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? போட்டித் தேர்வுக்கு நல்ல ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த போட்டித் தேர்வு காம்படிட்டிவ் எக்ஸாமில் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், அது அயனி சமநிலை அயானிக் ஈக்லிபிரியம் பகுதியில் இருக்கக்கூடிய தாங்கல் கரைசல் பஃபர் சொல்யூஷன் பார்ட் 1 இங்கே பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 1ல் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாங்கல் கரைசல் என்றால் என்ன, பஃபர் சொல்யூஷன், வாட் இஸ் பஃபர் சொல்யூஷன், அதோட டைப்ஸ் என்ன, அதோட வகைகள் என்ன, கொடுத்துருக்கக்கூடிய கரைசல் ஒரு அமிலத்தாங்கல் கரைசலா அல்லது காரத்தாங்கல் கரைசலா அல்லது நடுநிலை கரைசலா, அதை எப்படி கண்டுபிடிக்குது, அதெல்லாம் இந்த பார்ட் 1ல் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், முதல்ல நான் எடுத்திருக்கக்கூடியது ஒரு pH = 5. இதில் நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள், நமக்கு 1 ml ஆஃப் 1 molar HCl ஆட் பண்ணுறேன். எப்பவுமே அமிலம் சேர்க்கும்போது அதனுடைய pH மதிப்பு குறையும். இங்கே பார்த்தாச்சுன்னா இதோட pH வேல்யூ நமக்கு எதாவது மாறி இருக்கு அப்படின்னா 2 மாறி இருக்குது. ஓகே, அதே போல் இங்கே பாருங்கள், நமக்கு இந்த pH = 5 அப்படிங்கிற கரைசலில் நான் என்ன சேர்க்குறேன் அப்படின்னா 1 ml ஆஃப் 1 molar NaOH சேர்க்குறேன். அப்படி சேர்க்கும்போது அதோட pH வேல்யூ என்னாகும், நமக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும், கூடும். ஸோ இதோட pH வேல்யூ நமக்கு எதாவது மாறி இருக்குன்னு பாருங்கள், 12 அப்படின்னு ஆயிருக்குது. சரியா? இன்னொரு கலவை எடுத்துருக்கிறேன், ஒரு மிக்சர் ஆஃப் சொல்யூஷன், அதிலே pH பார்த்தாச்சுன்னா 5 அப்படின்னு இருக்குது. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சேர்த்த மாதிரி 1 ml ஆஃப் 1 molar HCl சேர்க்குறேன். அப்படி சேர்க்கும்போது நல்லா பாருங்கள், இதோட pH வேல்யூ நமக்கு 4.98, அதாவது ஆல்மோஸ்ட் 5க்கு ஈக்குவலாக தான் மாறி இருக்குது. சில கொஞ்சம் மாற்றம் தான். ஓகே, நமக்கு இந்த 1 molar நம்ம என்னது 1 ml HCl சேர்க்கும் போது pH மதிப்பு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. அதே போல் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், நமக்கு 1 ml ஆஃப் 1 molar NaOH சேர்க்குறேன். அப்படி நான் சேர்க்கும்போது அதோட pH வேல்யூவை பார்த்தாச்சுன்னா நமக்கு slightly increase, almost equal to 5. So 5.02 almost equal to 5. So எந்த சேஞ்சஸ் இல்லை. இதே மாதிரி சிறிதளவு அமிலம் அல்லது காரம் சேர்க்கும்போது, ஆசிட் ஆர் பேஸ் சேர்க்கும்போது அதோட pH வேல்யூ மாறாமல் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், பஃபர் சொல்யூஷன், தாங்கல் கரைசல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ மேலே உள்ளது நமக்கு என்னது, அன்பஃபர் சொல்யூஷன். நான் வச்சுக்கலாம்ல. ஸோ உங்களுக்கு இப்போ தாங்கல் கரைசல் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். சிறிதளவு அமிலம் அல்லது காரம் சேர்க்கும்போது அந்த pH வேல்யூ மாறாமல் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், தாங்கல் கரைசல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், there is no change in pH. எப்போ, ஆஃப்டர் த அடிஷன் ஆஃப் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆசிட் ஆர் பேஸ். ஆசிட் ஆர் பேஸ் சேர்க்கும்போது அதோட pH வேல்யூ மாறாமல் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், பஃபர் சொல்யூஷன். இந்த பஃபர் சொல்யூஷன் அப்படின்னா என்ன, அதில் என்ன இருக்கணும் பாருங்கள், வலிமை குறைந்த அமிலம் மற்றும் அதன் இணைக்காரம், ஒரு வீக் ஆசிட் அதோட கான்ஜுகேட் பேஸ், இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். அது ஒரு பஃபர் சொல்யூஷன். அல்லது நீங்கள் எடுக்கக்கூடியது வலிமை குறைந்த காரம் மற்றும் அதோட என்ன இருக்கணும், இணை அமிலம் இருக்கணும். ஸோ ஒரு வீக் பேஸ்னா இஸ் கான்ஜுகேட் ஆசிட் இருக்கணும். குறிப்பாக இந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு பஃபர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வீக் ஆசிடாக இருந்ததுன்னா அது கூட சேர்ந்து இருக்கக்கூடியது சால்ட். இந்த சால்ட் எப்படி கிடைச்சிருக்கணும் அப்படின்னா, இந்த வீக் ஆசிட்டும் ஒரு ஸ்ட்ராங் பேஸ், அந்த வீக் ஆசிடோட எது ரியாக்ட் பண்ணியிருக்கணும், ஒரு ஸ்ட்ராங் பேஸ் ரியாக்ட் பண்ணி கிடைத்த எதாக இருக்கணும், சால்ட்டாக இருக்கணும். அதே போல் உங்களுக்கு எடுக்கக்கூடியது வீக் பேஸாக இருந்தால் இங்கேயும் அந்த சால்ட் தான், அந்த சால்ட் எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங் ஆசிட் ரியாக்ட் பண்ணி கிடைத்த சால்ட்டாக இருக்கணும். மறந்துடக்கூடாது, வெரி இம்பார்ட்டன்ட். இதை அடிப்படையாக வச்சுட்டு நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டைப் ஆஃப் பஃபர் சொல்யூஷன். இப்போ நம்ம அசிடிக் பஃபர் சொல்யூஷன் அப்படின்னா சொல்லிட்டோம். என்னது அசிடிக் பஃபர் சொல்யூஷன்னா, ஒரு வலிமை குறைந்த அமிலம், அதில் கரைந்துள்ள நமக்கு என்னது, உப்பு கரைந்துள்ள கரைசல். இது நமக்கு என்னது, ஒரு வலிமை குறைந்த அமிலமும் அதோட உப்பு சேர்ந்து இருக்கக்கூடியது நமக்கு அசிடிக் பஃபர் சொல்யூஷன். எ வீக் ஆசிட் அண்ட் இட்ஸ் சால்ட். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், நமக்கு அசிட்டிக் ஆசிட், சோடியம் அசிட்டேட். அசிட்டிக் ஆசிட் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு வீக் ஆசிட், அது ஸ்ட்ராங் பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடோட இந்த வீக் ஆசிட் ரியாக்ட் பண்ணதுனால கிடைத்தது நமக்கு என்னது, சோடியம் அசிட்டேட்.
கரெக்டாக? ஸோ ஒரு ஸ்ட்ராங் பேஸோட ரியாக்ட் பண்ணி கிடைத்த சோடியம் அசிட் இப்படி தான் சேர்ந்துருக்கணும். அதான் நமக்கு கரெக்ட். அடுத்தால சொல்லக்கூடிய பாருங்கள், அசிடிக் ஆசிட் சோடியம் அசிட் சொல்லியாச்சு. அதே போல் பாஸ்பாரிக் ஆசிட் அது ஒரு வீக் ஆசிட். ஓகே, இது ஒரு வீக் ஆசிட். அதோட சால்ட் பொட்டாசியம் பாஸ்பேட், ஆக்சாலிக் ஆசிட் லித்தியம் ஆக்சலேட், கார்போனிக் ஆசிட் சோடியம் பைகார்பனேட். இதெல்லாம் நமக்கு என்னது? அசிட்டிக் ஃபஃபர் சொல்யூஷன். ஸோ ஃபஃபர் சொல்யூஷனோட ஃபர்ஸ்ட் டைப் அமில தாங்கல் கரைசல் அசிட்டிக் ஃபஃபர் சொல்யூஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடியது காரத்தாங்கல் கரைசல். இந்த காரத்தாங்கல் கரைசல்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வீக் பேஸ் அதில் இருக்கணும், ப்ளஸ் என்ன இருக்கணும்? அதோட சால்ட்டு. அந்த சால்ட் எப்படி இருக்கணும்? நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆசிடோட ரியாக்ட் பண்ண சால்ட்டாக இருக்கணும். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். நமக்கு ஒரு வலிமை குறைந்த காரம், அதனுடைய உப்பு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதே போல் சொல்யூஷன் கண்டெய்னிங் எ வீக் பேஸ் இஸ் சால்ட். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பாருங்கள். ஸோ எடுத்துக்காட்டு பார்த்தாச்சுன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் குளோரைட். உங்களுக்கு தெரியும் இது ஒரு வீக் பேஸ். இந்த வீக் பேஸ் என்ன பண்ணுது? ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் HCl-ஓட ரியாக்ட் பண்ணி கிடைத்த நமக்கு என்னது? சால்ட். அதுதான் நமக்கு என்னது? அமோனியம் குளோரைட். கரெக்டா? ஸோ அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் குளோரைட். அதே போல் அமோனியா, அமோனியம் குளோரைட். இதெல்லாம் நமக்கு எதுக்கு எக்ஸாம்பிள்? காரத்தாங்கல் கரைசல் பேசிக் ஃபஃபர் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள். மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பாருங்க, கொஸ்டின்ஸ் போயிட்டோம். இந்த கொஸ்டினில் முதல்ல மனித ரத்தத்தின் pH எல்லை. உங்களுக்கு அந்த பிளட் ரெட் செல்லை எடுத்து நீங்கள் நல்லா பார்த்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. பார்த்தாச்சு நமக்கு குளோரைடு இடமாற்றம் அது நடக்குது. கரெக்டாக? பிளாஸ்மாவில் கடத்தல் நடக்குது, மிதி வேக பிரிகை நடக்குது, அதே மாதிரி கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் எல்லாம் இருக்குது, ஹீமோகுளோபினுடன் பிணைதல் நடக்குது. ஸோ இதே மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு அந்த பிளட்டுக்குள்ளே நடக்கணும்னு சொல்லிட்டாச்சுன்னா, அந்த பிளட்டுக்குள்ளே என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு தாங்கல் கரைசலாக இருக்கணும். அதாவது கார்போனிக் ஆசிட், இங்கே பாருங்கள் CO2 + H2 சேர்ந்து கிடைத்தது. அதனுடைய உப்பு பைகார்பனேட் அயான், சோடியம் பைகார்பனேட் அதே மாதிரி இருக்கலாம். ஸோ இது இருந்தால் தான், ஸோ அந்த ரத்தம் அப்படிங்கிறது ஒரு தாங்கல் கரைசலாக இருந்தால் தான் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நமக்கு நடக்கக்கூடிய அனைத்து ரியாக்ஷனும் என்னது? நல்ல முறையில் நடந்துட்டு இருக்கும். மறந்துடக்கூடாது. ஸோ இது ஒரு தாங்கல் கரைசல் இருக்குது மனித ரத்தத்தில். அதில் இருக்கக்கூடியது கார்போனிக் அமிலம், அதனுடைய உப்பு. மறந்துடாதீங்க. இந்த ரெண்டும் நமக்கு சேர்ந்து கிடைக்கக்கூடிய அதோட வேல்யூ என்னன்னு பாருங்கள், 7.35லேருந்து 7.45. ஸோ நமக்கு மனித ரத்தத்தோட pH வேல்யூ நமக்கு என்னது? 7.35லேருந்து 7.5. இதுதான் நமக்கு கரெக்ட். ஸோ ஒரு எளிமையான கொஸ்டின், நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். வேல்யூ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே பாருங்க, கீழ்கண்ட இணைகளில் அமில தாங்கல் கரைசல் அல்ல எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அமில தாங்கல் கரைசல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வீக் ஆசிட் ப்ளஸ் என்ன இருக்கணும்? சால்ட். அந்த சால்ட் எப்படி கிடைத்திருக்கணும்? நமக்கு ஸ்ட்ராங் பேஸோட ரியாக்ட் பண்ணி கிடைச்சிருக்கணும். கரெக்டா? ஸோ இங்கே பாருங்கள், HClO4 உங்களுக்கு தெரியும், இது ஸ்ட்ராங் ஆசிட் ப்ளஸ் ஒரு சால்ட். ஓகே, அப்போ நமக்கு கண்டிப்பாக இது தப்பு தான். ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? அமில தாங்கல் கரைசல் அல்லன்னு கேட்டிருக்காங்க. அப்போ திஸ் இஸ் கரெக்ட், ஏன்னா அல்லன்னு கேட்டதுனால. ஓகே, ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள். அசிட்டிக் ஆசிட் நமக்கு ஒரு வீக் ஆசிட், அதோட சால்ட் அதுவுமே பார்த்தாச்சுன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் பேஸோட ரியாக்ட் பண்ணி கிடைச்சிருக்கு. அப்போ அது கரெக்ட். நெக்ஸ்ட் சொல்லக்கூடிய இந்த தேர்ட் ஒன் பாருங்கள். நமக்கு இந்த தேர்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் கார்போனிக் ஆசிட் ஒரு வீக் ஆசிட், அதோட சால்ட் எப்படி இருக்குது? நமக்கு ஸ்ட்ராங் பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணி கிடைச்சிருக்கு. ஸோ இது நமக்கு தாங்கல் கரைசல். அடுத்தால கொடுத்துருக்கக்கூடியது பாருங்கள், நமக்கு பாஸ்பாரிக் ஆசிட் அது வீக் ஆசிட், அது நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற ஸ்ட்ராங் பேஸோட ரியாக்ட் பண்ணி கிடைத்த சால்ட் உப்பு. ஸோ நமக்கு இதுவும் நமக்கு தாங்கல் கரைசல். ஸோ இந்த மூணும் நமக்கு என்னது? தாங்கல் கரைசல். கொஸ்டினில் தாங்கல் கரைசல் அல்லன்னு கேட்டதுனால ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். ஓகே, எளிதா புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நமக்கு எது தாங்கல் கரைசலை உருவாக்கும்? உங்களுக்கு 4 விதமான மிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, கலவைகள் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தாச்சுன்னா HCl NaOH, NaOH CH3COH, அதே போல் CH3COH NaOH, HCl NH4OH கொடுத்துருக்காங்க. எப்படி இது கண்டுபிடிக்குது? நல்லா பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய கலவையில் இருக்கக்கூடியது HCl இருக்குது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ப்ளஸ் என்ன இருக்குது பாருங்கள், NaOH இருக்குது. இது நமக்கு தொடக்கத்தில் 100 × 0.
1 மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா 10 மில்லிமோல். எல்லாமே 10 மில்லிமோல். மில்லிமோல் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாமே 10 மில்லிமோல் இருக்குது. அதே போல் இந்த NaOH பாருங்கள் 10, இது நமக்கு என்ன இருக்கும் 10 மில்லிமோல். இந்த ரெண்டும் ரியாக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது NaCl ப்ளஸ் என்ன கிடைக்கும் H2O கிடைக்கும். இப்போ நமக்கு இது 10 மில்லிமோல் 10 மில்லிமோல் ரெண்டும் ரியாக்ட் பண்ணியாச்சுன்னா இங்கே கிடைக்கக்கூடியது 10 NaCl. ஸோ NaOH எதுவும் இருக்காது, இங்கே NaOH எதுவும் இருக்காது. ஸோ இது இனிஷியல், இது நமக்கு என்னது ஃபைனல். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ நமக்கு கிடைத்தது சோடியம் குளோரைட் அப்படிங்கிற உப்பு கிடைச்சிருக்கு. அப்போ அது வந்து நமக்கு தாங்கு கரைசலா, அதுவும் கார தாங்கல் கரைசல் கிடையாது, இது தாங்கல் கரைசல் இல்லை, உப்பு தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் தவறு. கரெக்டாக. செகண்ட் ஒன் பாருங்கள். இந்த செகண்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்தது NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துருக்கீங்க, ப்ளஸ் நமக்கு என்னது அசட்டிக் ஆசிட் எடுத்துருக்கீங்க. இந்த ரெண்டும் நமக்கு என்ன ஆகுது ரியாக்ட் பண்ண போது அதுக்கு ரியாக்ட் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா CH3COO Na கிடைக்கும், ப்ளஸ் என்ன கிடைக்கும் H2O கிடைக்கும். கரெக்டாக. ஸோ நமக்கு இது எவ்வளோ எடுத்திருக்கோம் 50 × 0.1. ஸோ இது 5 மில்லிமோல் எடுத்திருப்போம். தொடக்கத்தில் எடுத்தது 5 மில்லிமோல். இது நமக்கு எவ்வளோ எடுத்திருக்கோம் பாருங்கள் 2.5. இது என்ன கிடைக்கும் 2.5 மில்லிமோல். இப்போ இந்த ரெண்டும் ரியாக்ட் பண்ணிச்சுன்னா இது இனிஷியலாக இருக்கக்கூடியது. ஸோ இனிஷியலாக இங்கே நமக்கு 0 0 அதை விட்டுட்டேன். ஸோ ஃபைனலாக பாருங்கள் நமக்கு 2.5 தான் நமக்கு அசிட்டிக் ஆசிட் இருக்குது. அப்போ இந்த 2.5 மில்லிமோல் சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன கொடுக்கும் 2.5 சோடியம் அசிட்டேட்டை கொடுக்கும். இது 2.5 கொடுத்தாச்சு இங்கே அசிட்டிக் ஆசிட் எதுவும் இருக்குமா, இருக்காது, 0. இங்கே சோடியம் ஹைட்ராக்சைடு எவ்வளோ இருக்கும் பாருங்கள் நமக்கு 5ல் 2.5 ரியாக்ட் பண்ணிடும். ஸோ ரிமைனிங் 2.5 தான் இருக்கும். ஸோ நமக்கு இந்த இருக்கக்கூடியது சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் நமக்கு என்ன இருக்குது சோடியம் அசிட்டேட். இது ஸ்ட்ராங் பேஸ். இந்த ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக எதாக இருக்காது தாங்கல் கரைசலாக இருக்காது. ஸோ நமக்கு செகண்டும் நமக்கு தவறு தான். நெக்ஸ்ட் பாருங்கள் தேர்ட் ஒன். தேர்ட் ஒன்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் CH3COOH கரெக்டாக, ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு. இந்த ரெண்டும் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது CH3COONA ப்ளஸ் என்ன கிடைக்கும் பாருங்கள் நமக்கு கிடைக்கக்கூடியது ப்ளஸ் H2O கிடைக்குது, H2O. சரியா. இனிஷியலாக நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க இனிஷியல் ஐனே போட்டுக்கிறேன். ஸோ நமக்கு போட்டது விஷயம் பார்த்தாச்சுன்னா நமக்கு 100 × 0 இது நமக்கு என்ன இருக்கும் 10 மில்லிமோல். இங்கேயும் பாருங்கள் 100 × 10 நமக்கு என்னது 10 மில்லிமோல் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு இங்கே இனிஷியல் 10 10 இது நமக்கு 0 0 போட்டிருப்போம். இப்போ ஃபைனலாக பார்த்தாச்சுன்னா நமக்கு 10 10 அப்போ நமக்கு ரியாக்ட் பண்ணும்போது இது 10 மில்லிமோல்ஸ் கிடச்சிருக்கும். இது 0 0 நமக்கு கிடைச்சது நமக்கு என்னது CH3COONA மட்டும் தான் ஃபைனலாக இருக்கும். ஸோ நமக்கு அது வந்து நமக்கு என்னது CH3COONA அப்படின்னு சொல்லக்கூடியது CH3COO மைனஸ் ப்ளஸ் Na ப்ளஸ்ஸாக இருக்கும். இது வந்து நமக்கு என்னது ஒரு தாங்கல் கரைசல். தாங்கல் கரைசலாக நமக்கு என்ன இருக்கணும் அங்கே, அதுவும் கார தாங்கல் கரைசல் அப்படின்னா ஒரு வீக் பேஸ், அதனுடைய சால்ட் இருக்கணும். அப்படி எதுவும் இல்லை, இங்கே நமக்கு பேஸே இல்லை. ஸோ இதுவும் நமக்கு தவறு. ஃபோர்த் ஒன் நல்லா பாருங்கள். நமக்கு எடுத்துருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா HCl இருக்குது. அந்த HClலும் NH4OH அமோனியம் ஹைட்ராக்சைடு இந்த ரெண்டும் ரியாக்ட் பண்ணுது. நம்ம கிடைக்கக்கூடியது தெரியும் உங்களுக்கு அமோனியம் குளோரைடு ப்ளஸ் என்ன கிடைக்கும் H2O வாட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த HCl அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளோ எடுத்துருக்கிறோம் 10 மில்லிமோல். 10 போட்டுக்கிறேன் இனிஷியல். ஓகே. அதே போல் இது எவ்வளோ இருக்கும் 20 மில்லிமோல் இருக்கும். இது 0 0 இனிஷியலாக. ஃபைனல் பாருங்களேன், ஃபைனலாக நமக்கு இங்கே இருக்கக்கூடியது 10 HCl. அப்போ 10 அமோனியம் ஹைட்ராக்சைடு மட்டும் தான் ரியாக்ட் பண்ணியிருக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 10, இங்கே ரிமைனிங் இருக்கக்கூடியது 10 இருக்கும், இங்கே 0. ஸோ இப்போ இந்த ஃபைனலாக இந்த சொல்யூஷனில் கரைசலில் என்ன இருக்குது அமோனியம் ஹைட்ராக்சைடு ஒரு வீக் பேஸ். கரெக்டாக. அந்த வீக் பேஸோட என்ன இருக்குது அமோனியம் குளோரைடு சால்ட். அந்த சால்ட்டும் நமக்கு எப்படி கிடச்சிருக்கு HCl அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஆசிடோட ரியாக்ட் பண்ணி கிடச்சிருக்கு. அப்போ இதுதான் நமக்கு என்னது ஃபஃபர் சொல்யூஷன், அதுவும் பேசிக் ஃபஃபர் சொல்யூஷன். ஸோ இந்த ஃபோர்த் ஒன் கரெக்ட் ஞாபகம் வச்சுக்கலாம்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நமக்கு which of the following is not a ஃபஃபர் சொல்யூஷன். எது தாங்கல் கரைசல் இல்லை. உங்களுக்கு ஒரு 4 விதமான மிக்சர்ஸ் கலவைகள் கொடுத்துருக்காங்க. இந்த கலவையில் இருந்து எது தாங்கல் கரைசல் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல குடிச்சிருக்கக்கூடிய விஷயம் பாருங்க எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. அந்த 0.8 மோலார் 0.8 மோலார். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. 4 ஆப்ஷனில் அது எல்லாமே இந்த வேல்யூஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக பாருங்கள் ஒரே போல் இருக்குது. ஸோ நமக்கு அந்த ரியாக்ஷன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள். நமக்கு எடுத்தது H2S
ப்ளஸ் நமக்கு என்ன இருக்குது KHS இருக்குது. இது உங்களுக்கு தெரியும் ஒரு வீக் ஆசிட். இந்த KHS அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த H2S என்ன இருக்குது நமக்கு KOH அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் பேஸோட ரியாக்ட் பண்ணி கிடைச்சிருக்குது. அப்போ நமக்கு இது ஃபஃபஸ் சொல்யூஷன். கரெக்ட் தானே? வீக் ஆசிட் அதோட சால்ட் இருக்குது. ஸோ நமக்கு இது ஃபஃபஸ் சொல்யூஷன். கொஸ்டினில் கேட்டிருக்கிறது எது தாங்கல் கரைசல் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இது தவறு. கரெக்டாக? செகண்ட் பாருங்கள், நம்ம செகண்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு C6H5NH2. ஓகே, ப்ளஸ் எதோட போட்டிருக்காங்க C6H5NH3 ப்ளஸ் நமக்கு என்னது Br மைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது உங்களுக்கு தெரியும் வீக் பேஸ். இந்த வீக் பேஸ் C6H5NH2 எதோட ரியாக்ட் பண்ண ஹைட்ரஜன் புரோமைட் ஆசிட் அதோட ரியாக்ட் பண்ண இது நமக்கு ஸ்ட்ராங் ஆசிட் அதோட ரியாக்ட் பண்ணி கிடைச்சிருக்குது. ஸோ ஒரு வீக் பேஸ் அதோட சால்ட் அப்படி இருக்கிறதுனால இதுவும் நமக்கு என்னது ஃபஃபஸ் சொல்யூஷன். ஸோ இதுவும் நமக்கு தவறு. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது ஃபஃபஸ் சொல்யூஷன் இல்லை அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தப்பு. ஸோ தேர்ட் ஒன் பாருங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க H2CO3. H2CO3 நம்ம பிளட்ல எக்ஸ்பிளைன் பண்ணோம். இது ஒரு வீக் ஆசிட். அது எது ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்க KHCO3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வீக் ஆசிட் இந்த சால்ட் எப்படி கிடச்சிருக்கும் அப்படின்னா இந்த H2CO3 வீக் ஆசிட் KOH அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் பேஸோட ரியாக்ட் பண்ண கிடைத்த உப்பு இது. ஸோ நமக்கு இதுவும் நமக்கு என்னது ஃபஃபஸ் சொல்யூஷன். இதுவும் தவறு. ஃபோர்த் ஒன் நல்லா பாருங்க, நமக்கு KClO4. KClO4 ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்க HClO4. இந்த HClO4ங்கிறது ஸ்ட்ராங் ஆசிட். உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆசிட் ப்ளஸ் அதோட சால்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது ஃபஃபஸ் சொல்யூஷன் இல்லை. ஏன்னா நமக்கு வர வேண்டியது வீக் ஆசிட். ஃபோர்த்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் அதோட சால்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் ஆசிட் கொடுத்ததுனால அது நமக்கு என்னது கண்டிப்பாக ஃபஃபஸ் சொல்யூஷன் இல்லை. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட். ஏன்னா என்ன கேட்டிருக்காங்க ஃபஃபஸ் சொல்யூஷன் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு ஒரு தாங்கல் கரைசலின் அமில பண்பு மற்றும் கார பண்பு. ஓகே, மாறிலியாக உள்ளது. ஏன் ஃபஃபஸ் சொல்யூஷன்ல அமில பண்பும் கார பண்பும் மாறிலியா இருக்குது? ஏன் pH வேல்யூ மாறாம இருக்குது? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாருங்க, நமக்கு தாங்கல் செயல்முறை தெரிஞ்சிருக்கணும். இந்த தாங்கல் செயல்முறையை நான் என்ன எடுத்திருக்கேன் பாருங்க, அசிட்டிக் ஆசிட் அண்ட் சோடியம் அசிட்டேட் எடுத்திருக்கிறேன். இதை ஒரு கண்டெய்னரில் நம்ம எடுத்துருக்கிறோம். எதை எடுத்துருக்கிறோம்? அசிட்டிக் ஆசிட். இது அமில தாங்கல் கரைசல். CH3COOH ப்ளஸ் என்ன எடுத்திருக்கேன் பாருங்கள் CH3COONA சோடியம் அசிட்டேட் எடுத்துருக்கிறேன். இதை எடுத்துட்டு நல்லா பாருங்கள், இதில் போட்டிருக்கேன். இதில் 4 மோல்ஸ் அசிட்டிக் ஆசிட் இருக்குது. நமக்கு அதே போல் என்ன இருக்குது பாருங்கள் அசிட்டேட் இருக்குது. CH3COO மைனஸ் இருக்குது. அதாவது அசிட்டிக் ஆசிட் நம்ம தண்ணியில் போடும்போது என்ன ஆகும்? அசிட்டேட் ப்ளஸ் H ப்ளஸை கொடுக்கும். சோடியம் அசிட்டேட் நமக்கு என்ன கொடுக்கும்? அசிட்டேட் அயனி ப்ளஸ் Na ப்ளஸ் கொடுக்கும். இது உங்களுக்கு தெரியும். இதில் நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பாருங்கள், நமக்கு H3O ப்ளஸ் ஒரு அமிலத்தை சேர்க்கும்போது, இப்படி ஒரு அமிலம் சேர்க்கும்போது, ஒரு ஆசிட் சேர்க்கும்போது, ஒரு அமிலம் சேர்க்கும்போது, அமிலம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம என்னத்தை சேர்க்குறோம்? அதில் ஒரு H ப்ளஸ்ஸை சேர்க்குறோம். இப்படி நம்ம H ப்ளஸை சேர்க்கும்போது பாருங்க, அதில் இருக்கக்கூடிய அந்த CH3COO மைனஸ் ப்ளஸ் H ப்ளஸோட அது ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு பாருங்க அசிட்டிக் அமிலம் CH3COOH மாறிடும். இப்போ நீங்கள் ஒரு 10 ஆசிட் சேர்க்குறீங்க, ஒரு 10 H ப்ளஸ் ஆட் ஆகிருக்கும். அப்போ அந்த 10 H ப்ளஸ் 10 அசிட்டேட் அயனியோட சேர்ந்து 10 அசிட்டிக் அமிலத்தை கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு H ப்ளஸோட செறிவு மாறி இருக்காது. கரெக்டாக? H ப்ளஸ் செறிவில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி H ப்ளஸ் செறிவு மாறாதனால நமக்கு pH நமக்கு என்ன இருக்காது? மாறி இருக்காது. ஸோ அதுதான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். ஸோ பாருங்கள், நமக்கு ரியாக்ட் பண்ணி கிடைச்சது. நமக்கு அசிட்டிக் அமிலத்தோட செறிவு என்ன ஆயிருக்கும்? அதிகமாக இருக்கும். அசிட்டேட்டோட செறிவு நமக்கு என்ன ஆயிருக்குது? குறைஞ்சிருக்குது. ஓகே, ஸோ நமக்கு இதே போல் நமக்கு என்ன சேர்க்குறோம் பாருங்கள். அடுத்தால காரம். காரம் என்ன சேர்ப்போம்? OH மைனஸ் சேர்ப்போம். இப்படி OH மைனஸ் பேஸ் ஆட் பண்ணும்போது காரம் OH மைனஸ் நீங்கள் சேர்க்குறீங்க. ஸோ இப்படி காரம் OH மைனஸ் நம்ம சேர்த்தாச்சுன்னா என்ன நடக்கும் பாருங்கள், அந்த CH3COOH இருக்குல்ல ப்ளஸ் என்ன கிடைக்கும்? இந்த OH மைனஸ் ரியாக்ட் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடியது
CH3COO மைனஸ் இங்கே பாருங்கள் அசிட்டேட் அயனியோட எண்ணிக்கை கூடிட்டு ப்ளஸ் என்ன கிடைக்குது H2O கிடைக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஒரு 10 OH மைனஸ்னா அது 10 அசிட்டேட் அயனியோட சேர்ந்து நமக்கு 10 அசிட்டிக் அமிலமாக மாறி இருக்கும். ஸோ உங்களுக்கு OH மைனஸோட செறிவு என்ன ஆகாது, மாறாது. OH மைனஸோட செறிவு மாறலைன்னா என்ன, POH மாறாது. POH மாறல நமக்கு என்ன, pH மாறாது. ஸோ ஒரு தாங்கல் கரைசலில் சிறிதளவு அமிலம் அல்லது காரம் சேர்க்கும் போது pH மாறல. இங்கே பாருங்கள் நமக்கு நடந்த விஷயம். நமக்கு காரம் சேர்க்கும் போது என்ன நடந்தது அப்படின்னு பாருங்கள் நமக்கு. ஸோ அசிட்டிக் அமிலம் ப்ளஸ் என்ன கிடைக்குது, அசிட்டேட் அயனியோட செறிவு நமக்கு என்ன ஆயிருக்கு, அதிகமாகிருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் நல்லா புரியும். ஸோ இதுதான் நமக்கு தாங்கல் செயல்முறை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தாச்சுன்னா நமக்கு அமிலம் அல்லது காரத்தை சேர்க்கும் போது அயனியுரா அமிலம் காரத்தை கொடுக்கிறது. ஸோ நமக்கு அந்த CH3CO மைனஸ் என்ன ஆயிருக்கும், நமக்கு சோடியத்தோட ரியாக்ட் பண்ணி சால்ட் அதோட உப்பினை கொடுத்துருக்கோம். அதே போல் H+ சேர்ந்தால் அசிட்டிக் அமிலத்தை கொடுக்குது. ஸோ இதுதான் பஃபர் செயல்முறைக்கு சரியான விளக்கம், நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் பாருங்க, இந்த கொஸ்டினில் நமக்கு அந்த உப்போட செறிவு கொடுத்தாச்சு 0.2 மோலார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே போல் அந்த அமிலத்தோட செறிவு நமக்கு கொடுத்தாச்சு. H+ என்ன செறிவு என்ன, அதுதான் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது, உங்களுக்கு தாங்கல் கரைசலில் உங்களுக்கு தெரியும் அந்த KA ஈக்குவல் என்ன வரும் நமக்கு, CH3COO மைனஸ் இன்ட்டு H+ டிவைடட் பை நமக்கு என்னது CH3COOH. கரெக்டாக, ஏன்னா உங்களுக்கு அசிட்டிக் அமிலம் இதை தண்ணியில் போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது CH3CO மைனஸ், இது வலிமை குறைந்தது. ஸோ ஈக்லிபிரியம் CH3COO மைனஸ் ப்ளஸ் என்ன கொடுக்கும், H+ கொடுக்கும். அதே போல் நமக்கு இந்த சோடியம் அசிட்டேட் என்ன பாருங்க, CH3COONA, இதை நீங்கள் தண்ணியில் போட்டாச்சுன்னா CH3COO மைனஸ் ப்ளஸ் என்ன கொடுக்குது, Na+ கொடுக்குது. ஸோ நமக்கு இங்கே இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், லீ சாட்லியர் பிரின்சிபல். நமக்கு இங்கே பார்த்தாச்சுன்னா ஒரு பொது அயனி இருக்குது, காமன் அயான் இருக்குது. அப்படி காமன் அயான் இருக்கிறதுனால நமக்கு இந்த CH3CO மைனஸோட செறிவு இந்த ஒரிஜினல் அசிட்டிக் அமிலத்தோட செறிவாக எடுத்துக்கலாம். இங்கே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், என்ன அப்படின்னா பொது அயனி விளைவு. இங்கே பார்த்தாச்சுன்னா இங்கே நமக்கு அசிட்டேட் அயனி பொது அயனியாக இருக்கிறதுனால நமக்கு இந்த அசிட்டிக் அமிலத்தோட பிரிகை வீதம் குறைவாக இருக்கும். ஸோ நமக்கு இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய இந்த அசிட்டிக் அமிலத்தோட செறிவை நம்ம என்ன எடுத்துக்கலாம், இந்த ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷனை இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட், அசிட்டிக் அமிலத்தோட தொடக்க செறிவாக எடுத்துக்கலாம். அதே போல் இந்த CH3CO மைனஸ் இருக்குல்ல, அதோட செறிவை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா அது உப்போட தொடக்க செறிவாக எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான விஷயம் H+. ஸோ H+ஓட செறிவு தட்ஸ் ஈக்குவல் டு பாருங்க நமக்கு KA இன்ட்டு இந்த அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அமிலத்தோட செறிவு ஒரிஜினல் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை இந்த அசிட்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது உப்பு. கரெக்டாக, KAவோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 1.8 × 10⁻⁵. ஸோ 1.8 × 10⁻⁵. அமிலத்தோட செறிவு பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 0.1. ஓகே, அந்த உப்போட செறிவு பாருங்க 0.2. ஸோ 0.2 போட்டுட்டோம். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 1.8 × 10⁻⁵ 1 டிவைடட் பை 2. கரெக்டாக, ஸோ இது டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 0.9 × 10⁻⁵ அல்லது 9 × 10⁻⁶. ஸோ 9 × 10⁻⁶ இருக்கக்கூடியதா சரியான பதில். இந்த கொடுத்துருக்கக்கூடிய 4 பதில் எது கரெக்ட் பாருங்க, 4th one கரெக்டாக இருக்குது. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அசசன் ரீஷன் கொஸ்டினாக இருக்குது நமக்கு. மிக்சர் ஆஃப் CH3COH அண்ட் CH3CONH4 இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் அசிட்டிக் பஃபர். அதாவது அசிட்டிக் அமிலம் என்னது நமக்கு அமோனியம் அசிட்டேட், இந்த ரெண்டு சேர்ந்தது அசிட்டிக் பஃபர்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அசிட்டிக் பஃபர் அப்படின்னா ஒரு வீக் ஆசிட் ப்ளஸ் என்னது அதோட சால்ட். அந்த சால்ட் எப்படி கிடைக்கணும், ஸ்ட்ராங் பேஸோட ரியாக்ட் பண்ணி கிடைச்சிருக்கணும். ஸோ அசிட்டிக் அமிலம்னா சோடியம் அசிட்டேட் அப்படிங்கிற காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே அது தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கூற்று தவறு. கரெக்டாக, காரணம் பாருங்க, நமக்கு வீரியம் குறைந்த அமிலம் வீரியம் குறைந்த காரத்துடன் உருவாகும் உப்பு கலந்தது.
நம்ம இப்போ சொன்னோம், நமக்கு வீரியம் குறைந்த காரம் கிடையாது, நமக்கு வீரியம் மிக்க காரத்தோட ரியாக்ட் பண்ணியிருக்கணும். KOH NaOH அதே மாதிரி ரியாக்ட் பண்ணி கிடச்சிருக்கணும். ஸோ இதுவும் தப்பு தான். ஸோ உங்களுக்கு இங்கே இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கூற்று காரணம் ரெண்டுமே தவறு. ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு இந்த கொஸ்டினில் கூற்று காரணம் ரெண்டுமே தவறு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா போத் அசர்ஷன் ரீசன் ஃபால்ஸ். ஸோ கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே தவறு. ஸோ உங்கள் எளிதாக இந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே நமக்கு ஒரு கொஸ்டின், முக்கியமான ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. ஒரு மருத்துவர் pH = 3.58 அப்படிங்கிற ஒரு தாங்கல் கரைசலை தயாரிக்க விரும்புகிறார். அப்படி தாங்கல் கரைசலை தயாரிக்கும் போது என்ன பண்ணுறாரு பாருங்கள், நமக்கு சிறிதளவு சரிவுடைய தாங்கல் அமிலத்தை சேர்க்கும் போது அதோடைய pHல் மாற்றம் ஏற்படவில்லை, pH மாறல, அப்படியே இருக்குது. ஓகே, அதுக்கு அவர் என்ன சேர்க்கணும் அப்படிங்கிற 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஒவ்வொன்றுக்கும் pK வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அது என்னென்னா தாங்கல் திறன், பஃபர் கெப்பாசிட்டி அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும். இந்த தாங்கல் திறன், பஃபர் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது 1 லிட்டர் தாங்கல் கரைசல் pH மதிப்பை ஓரளவு மாற்றுவதற்கு அந்த pH வேல்யூவை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. அது எப்படி இருக்கலாம்? +or-1 இருக்கலாம். ஓரளவு மாற்றுவதற்கு நாம் சேர்க்கக்கூடிய அமிலம் அல்லது காரத்தின் கிராம் சமான நிறையோட எண்ணிக்கை, இதுதான் நமக்கு எடுத்து தாங்கல் திறன். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு தாங்கல் திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் ஆஃப் கிராம் ஆஃப் ஈக்குவலன்ட் ஆஃப் த ஆசிட் ஆர் பேஸ் எதோட ஆட் பண்ணுறோம்? 1 லிட்டர் ஆஃப் த பஃபர் சொல்யூஷன் டு சேஞ்ச் த pH பை யூனிட்டி. pH +or-1 மாறதுக்கு நம்ம எவ்வளவு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பஃபர் கெப்பாசிட்டி. இதோட பதில் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சமன்பாடு, அது ஹெண்டர்சன் சமன்பாடு, அது உங்களுக்கு தெரியும். pH that's equal to pKa plus log, மேலே வர வேண்டியது நமக்கு சால்ட், கீழே வர வேண்டியது ஆசிட். இந்த ஹெண்டர்சன் சமன்பாடுனா என்ன? அந்த ஹெண்டர்சன் சமன்பாடை வச்சுட்டு pH மற்றும் pOH எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் டீட்டெயிலாக போட்டிருக்கேன், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு சால்ட் டிவைட் பை ஆசிட் அதோட கான்சன்ட்ரேஷன் 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும் பாருங்க, pH that's equal to pKa plus log, இதோட வேல்யூ 1, log 1ஓட வேல்யூ நமக்கு என்னது 0. ஸோ நமக்கு pH equal to pKa. ஸோ இப்படி இருக்கணும். நம்ம தயாரிக்க வேண்டிய அந்த pH கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களே 3.58. அப்போ அந்த 3.58 இருக்கக்கூடிய அந்த கரைசலை சேர்த்தா தான் நமக்கு சரியான பதில் கிடைக்கும். ஸோ முதல்ல பாருங்க 3.93 கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. செகண்ட் பாருங்க 4.41, இதுவும் நமக்கு தவறு. மூணாவது பாருங்க 2.97, இதுவும் தவறு. ஸோ ஃபோர்த் ஒன் பாருங்க 3.58, இதுதான் கரெக்ட். ஸோ ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, பஃபர் சொல்யூஷன் என்றால் என்ன அதை பார்த்துருக்குறோம். அந்த பஃபர் சொல்யூஷனோட டைப்ஸ் என்ன, வகைகள் என்னன்னு பார்த்துருக்குறோம். அதில் இருந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினை இங்கே பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் என்றால் என்ன, அந்த pH வேல்யூ, pOH வேல்யூ, ஹெண்டர்சன் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை டீட்டெயிலாக அதில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.